மாப்பிள்ளையும் உன்னையும் இப்படி சேர்த்து பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முதல்ல நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல்ல கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கணும், அவ்வளவுதானே? ஜோதி, எங்களை bless பண்ணுனே. மாப்பிள்ள எந்திரிங்க. என்னம்மா அது? கோயில்ல போய் சாமி காலில் விழுந்த ஆசீர்வாதம் அவங்க சொன்னா என் காலில் விழுந்துகிட்டு. அண்ணே, எனக்கு சாமி கடவுள் எல்லாமே நீதானே. என்ன மச்சான், இவ உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா இவ என்ன மறந்துட்டு இந்த வீட்லயே தங்கிடுவா போல இருக்கே. அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேங்க. இத பாருங்க, உலகத்துல எங்கெங்கெல்லாம் ஹனிமூன் லொகேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ என்கிட்ட சொல்லுங்க, நான் அங்க அனுப்பிச்சு வைக்கிறேன். சந்தோஷமா போயிட்டு வாங்க. இந்தாங்க பாருங்க. இதெல்லாம் ஒண்ணும் வேண்டானே. ஏமா தங்கச்சி, அண்ணனுக்கு ஏன் செலவு வைக்கணும்னு பாக்குறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லனே, எனக்கு மகாபலிபுரம் போறதுக்கு தான் ஆசையா இருக்கு. என்னம்மா நீ ஃபாரின் வேண்டாம் ஊட்டி கொடைக்கானல் சொல்லுவேன்னு நினைச்சேன், நீ போய் மகாபலிபுரம்னு சொல்ற. என்னண்ணே, சின்ன வயசுல நீ சொன்னதை மறந்துட்டியா? அண்ணா, எங்க ஸ்கூல்ல எல்லாரும் மகாபலிபுரத்துக்கு டூரு கூட்டு போறாங்க. 400 ரூபாய் கட்டணுமா? இருந்தா கொடுண்ணே, நானும் போயிட்டு வரேன். அண்ணன் கிட்ட அவ்வளவு பணம் இல்லம்மா. நான் பெரியவனாயி நிறைய பணம் சம்பாரிச்சு முதல் வேலையா உன்னை மகாபலிபுரம் கூட்டு போறோமா. சரிண்ணே. இப்ப ஞாபகம் வருதா? காசு வந்ததும் மகாபலிபுரம் கூட்டிட்டு போறேன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதான் முதல்ல அங்க போகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என்னம்மா, மாப்பிள்ளை நீயும் சந்தோஷமா மகாபலிபுரம் போயிட்டு வாங்க. என் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது, நான் அனுப்பி வச்சது ஹனிமூனுக்கு இல்ல, இறக்கமில்லாத விதி கிட்டன்னு. நான் வரல. பயப்படாது, ஒண்ணாவது வா. ஐயோ, நான் வரலன்னு சொல்றேன். நான் தான் இருக்கல்ல, தைரியமா வாமா. ஐயோ, சொன்னா கேளுங்க. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு, நான் வரல, நான் வர மாட்டேன். சொல்றேன்ல, வாயேன் வந்து பாரு. நீ எதுவும் பண்ண வேண்டாம், இங்க சும்மா இருந்து வேடிக்கை பாரு, எவ்வளவு அழகா இருக்குன்னு. இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொல்றத கேளு, இது ஒரு சூப்பர் ஃபீல்மா. இந்த பீச் மண்ணுல நம்ம நிக்கும் போது அலை வந்து அடிச்சிட்டு போறப்ப நம்ம காலடியில இருக்கிற மண்ணை வாரி இழுக்கும். அப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் ஃபீல் பண்ணதான் தெரியும். வா நிக்கலாம். எனக்கு ப்ளீஸ்ங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வரல. நீங்க மட்டும் போங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாரு. ஐயோ, நான் வரல. ஆமா, இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. ஏய், இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம் ஜோதி. ஐயோ, சொன்னா கேளுங்க, வேண்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படி இருக்கு?
அருண், கால் ரொம்ப சுடுது, என்னால நடக்க முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். இல்ல இல்ல, என்னால இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. அப்பனா ஒன்று பண்ணலாம். இங்கே வா, என் கால் மேலே உன் காலை வச்சுக்கோ. ஐயோ, நான் மாட்டேன். பரவாயில்ல, வா நின்னுக்கோ. இல்லங்க, உங்களுக்கு வெயிட்டா இருக்கும், வேண்டாம். பரவாயில்ல, ஏறிக்கோ, வா. உங்களுக்கும் சுடும். என் கால் மேலே ஏறினா சுடாது, ஜில்லுன்னு இருக்கும். கமான், கால் மேலே நின்னுக்கோ. இத்தனை நாளாக உன்னை என் மனசில் சுமந்துட்டு இருந்தேன், இப்போ என் காலால் சுமந்துட்டு வரேன். மனசு நிறைய உன் மேலே லவ் இருக்கும்போது எந்த வலியும் வலியாவே தெரியாது, சுகமாக தான் தெரியும். உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அருண். என் அண்ணா ரொம்ப கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம 2 பேரும் எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும் அருண். உங்க போட்டோ கூட பார்க்காம நான் ஓகே சொன்னேன் தெரியுமா? நீங்க எப்படி இருப்பீங்க, உங்க கேரக்டர் எப்படி, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இப்போ நான் மனசார சொல்றேன், நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். சரி ஜோதி, போலாமா? ஏய் உப்ளி, தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிப்ராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய், ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்கோட்டை முழுங்கினேன்னு? டேய், யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டுருக்கடா. வெளில சொன்ன உங்கள் பாட்டி. நான் விஜய லவ் பண்ணுறேன்டா. வா வா வா. அருண், எங்க கூட்டிட்டு போறீங்க? இங்கதான். சொல்லுங்க. வா வா வான்னு சொல்றேன்ல. என்னன்னு சொல்லுங்க, உங்க சஸ்பென்ஸ்க்கு ஒரு அளவே இல்லையா? வா, இங்கதான். வா, ஐயோ, நில்லுங்க. பாரு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பட் நான் ஒரு சேஞ்ச் பண்ணட்டுமா? பண்ணு. புடிங்க.
இப்ப பாருங்க எப்படி இருக்கு. சூப்பராக தான் இருக்கு. ஆனால் எனக்கு குட்டி ஜோதி தான் வேணும். ஆஹாஹா, எனக்கு குட்டி அருண் தான் வேணும். நோ 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 நோ, உன்ன மாதிரி ஒரு அழகான குட்டி தேவதை தான் வேணும். சாரி மை டியர், எனக்கு உங்களை மாதிரியே ஒரு அழகு குட்டி செல்லம் தான் வேணும். அப்போ ஒன்று பண்ணு, ஆ? ரெண்டையும் பெற்று கொடு. ஆசை தோசை அப்புறம் போங்க. சரிடா செல்லம், முதல்ல என் ஆசைக்கு தகுந்த மாதிரி ஒரு குட்டி செல்லம், அதுக்கப்புறம் ஓ ஆசைப்படி ஒரு செல்லக்குட்டி. ஓகேயா? ஓகே. சும்மா இருங்க அருண், ஏதாவது சொல்லிட்டு எப்படி இருக்காதீங்க. நான் சொல்றது? ஐயோ, எப்படி இப்படிதான் போல இருக்கு. அண்ணன் தான் கால் பண்றாரு. பேசு. அண்ணே ஜோதி, எப்படி இருக்கண்ணே? நான் நல்லா இருக்கேம்மா. நீயும் மாப்பிள்ளையும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கோண்ணே. சந்தோஷமா. இதே சந்தோஷத்தோட நீங்க என்னைக்கு இருக்கணும். அண்ணே, நானும் இவரும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிருக்கோம், சொல்லட்டுமா? சொல்லுமா. நான் சிங்கக்குட்டி மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்து தரேன். அவன் கல்யாணம் பண்ணிக்க நீ ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து கொடுக்கணும். இப்பவே அச்சாரம் போட்டுடுறோம், சரியானே? என்னம்மா அது? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள உன் பையன் கல்யாணத்து வரைக்கும் போயிட்ட. ஓ மேரேஜ் தானே, அத நாங்களே முடிச்சு வைக்கிறோம், சரியானே? அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நாமளும் தான் சந்தோஷமா இருக்கோம் இல்லையா? இப்போ நான் உன்னை இப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்த என் தங்கச்சி, ஆனா 2 நாளைக்கு அப்புறம் கிட்டி மாதிரி ஒரு போன் வந்துச்சு. ஹலோ சார், தேவா சார் பேசுறீங்க? ஆமா, நான் தேவதான் பேசுறேன். சார், உங்க தங்கச்சியும் உங்க தங்கச்சி ஹஸ்பண்டும் மகாபலிபுரம் கங்கா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க சார். ரொம்ப சீரியஸா இருக்காங்க சார். என்ன சொல்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்களா? என்னங்க, நேத்து கூட என்கிட்ட பேசினாலே. சார், அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீங்க உடனே கிளம்பி வாங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், ப்ளீஸ். என் தங்கச்சி ஜோதி, ஜோதி. ஜோதி, 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 கண்ணு திறந்து பாருமா, கண்ணு திறந்து பாருமா, இங்க பாருமா ஜோதி, அண்ணன் வந்திருக்க பாருமா. ஜோதி, ஜோதி, அண்ணா பாரு. ஜோதி, இங்க பாரு. ஜோதி, ஜோதி, என்னாச்சுமா உனக்கு? ஜோதி, 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 அண்ணா வந்திருக்க பாருமா. ஜோதி, என்னாச்சு? மச்சான், மாப்ள, மச்சான், மாப்ள, மச்சான், என்னாச்சு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மாப்ள. கண்ணு திறந்து பாருங்க மாப்ள. என்ன நடந்துச்சு மாப்ள, சொல்லுங்க. ஏன் ஜோதி மயக்கமா இருக்கா? உங்களுக்கு 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 என்ன காயம்? உங்களை யார் அடிச்சா மாப்ள? சொல்லுங்க மாப்ள. விட்டுறாதீங்க மச்சான். எங்க ரூமுக்கு ஆப்போசிட் ரூம்ல 2 பேர் இருந்தானுங்க மச்சான். சரி, அவனுக்கு தான் இந்த நிலைமைக்கு காரணம் மச்சான். என்ன மாப்ள? யார் மாப்ள? சட்டா அவங்கள தண்டிக்கும்னு விட்டுறாதீங்க மச்சான்.
தப்பிச்சிருவானுங்க. விட மாட்டேன். நீங்களே அவங்களுக்கு தண்டனை கொடுங்க மச்சான். எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவங்கள தேடி கண்டுபிடிச்சு உங்க கையிலே தண்டனை கொடுங்க மச்சான். நான் பாத்துக்கிறேன் மாப்ள. யார் மாப்ள அவனுங்க? என்ன பண்ணானுங்க மாப்ள? சொல்லுங்க மாப்ள. என்ன பண்ணானுங்க அவனுங்க? என் தங்கச்சி என்ன பண்ணானுங்க மாப்ள? விட்டுறாதீங்க மச்சான். சொல்லுங்க மாப்ள. சத்தியம் பண்ணி கொடுங்க மச்சான். எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சு மாப்ள. அழிப்பன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க மச்சான். சத்தியமா மாப்ள? சொல்லுங்க மாப்ள. யா இல்ல மாப்ள. மாப்ள. பாருங்க மாப்ள. என் தங்கச்சி மாப்ள. மாப்ள. மாப்ள இல்ல பாருங்க மாப்ள. ஐயோ மாப்ள. ஜோதி என்னாச்சு ஜோதி? ஜோதி மாப்பிள்ளை பாரு ஜோதி. ஐயோ மாப்பிள்ளை ஜோதி. ஜோதி 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 உனக்கு ஒண்ணுல ஜோதி. ஜோதி மாப்பிள்ளை பாரு ஜோதி. ஜோதி இங்க பாருமா. ஜோதி எந்திரிமா. ஜோதி எந்திரிமா. ஐயோ மாப்பிள்ளை என்னாச்சு மாப்பிள்ளை? ஜோதி எந்திரிமா. ஜோதி ஜோதி எந்திரிமா. எந்திரி ஜோதி. என்னாச்சுமா? ஜோதி இங்க பாரு. உனக்கு ஒண்ணு இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ. என் பக்கத்துல யாரும் வராதீங்க. வராதீங்கன்னு சொல்றேன்ல. சத்தியம் பண்ணி கொடுத்ததும் மாப்பிள்ளை இறந்துட்டாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி என் தங்கச்சியோட உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடிச்சது. அவ இப்ப மனநலம் பாதிக்கப்பட்டவள் ஆயிட்டா. வராதீங்கன்னு சொல்றேன்ல. என் பக்கத்துல வராதீங்கடா. ஆசையா வளர்த்த என் தங்கச்சி அவ இப்படி ஆயிட்டாளுன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கேன். கிட்ட வராதீங்க. இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்றேன்ல. இங்க இருந்து போயிடுங்க. ஒவ்வொரு நாளும் தங்கச்சியோட முகத்தை பாக்குறப்பெல்லாம் மாப்பிள்ளை சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. தங்கச்சியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள உயிரோட விடக்கூடாதுன்னு வெறியோடு சுத்தின. ஒவ்வொருத்தரையா ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல ஒருத்தன் தான் அந்த சந்திரன். வராதீங்கன்னு சொல்றேன்ல. வராதீங்க. என் பக்கத்துல வராதீங்க. போயிடுங்க. ஆறு வருஷமா என்கிட்ட சிக்காதவன் அன்னைக்குதான் சிக்குனா. எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது 2 பேர்னு மாப்பிள்ள சொன்னாரு. அதுல ஒருத்தனை நான் கொன்னுட்டேன். இன்னொருத்த யாருங்கிறது என் தங்கச்சி குணமான உடனே தெரிஞ்சிடும். அடுத்த நிமிஷமே அவன் உயிரை நான் வாங்கிடுவேன். என் மாப்பிள்ளைய கொன்னு என் தங்கச்சியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவனை உயிரோடவே விட மாட்டேன். அவனுக்கு என் கையால தான் சாவு. என் கையால தான் சாவு. என் கையால தான் சாவு. அவனுக்கு என் கையால தான் சாவு. என் கையால தான் சாவு. என் கையால தான் சாவு. என் கையால தான் அவனுக்கு சாவு. என் கையால தான்.
தேவா என்னாச்சு தேவா தேவா ப்ளீஸ் சொல்லுங்க என்னாச்சு என்ன பண்ணுது உங்களுக்கு ஐயோ தேவா தேவா ஐயோ, பாத்து தேவா ப்ளீஸ் சொல்லுங்க தேவா என்ன ஆச்சு ஏதாவது பேசுங்களே தேவா